வணக்கம். இலங்கையின் இன்றைய முக்கிய அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை தாங்கி வருகிறது சிலோன் டைம்ஸ் செய்திகள். தமக்கென ஓரிடம், அழகான வாழ்க்கை, 31,000 புதிய வீடுகள். அமைச்சர் சுசில் ரணசிங்க அதிரடி அறிவிப்பு. தமக்கென ஓரிடம், அழகான வாழ்க்கை எனும் மகுட வாசகத்துடன் இலங்கையின் வீடமைப்புத் துறையில் புதிய புரட்சி வெடிக்கிறது. 2026ஆம் ஆண்டிற்கான தேசிய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் 31,000 புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பிரம்மாண்ட திட்டம் நாளை ஆரம்பமாகிறது. 13 மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்த பாரிய திட்டத்தை வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வழங்கல் அமைச்சர் கலாநிதி சுசில் ரணசிங்க அறிவித்துள்ளார். இதில் 25,000 வீடுகள் நேரடி நிதியுதவியின் கீழ் அமையவுள்ளதுடன் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை இதற்காக முன்னின்று உழைக்கவுள்ளது. இந்த திட்டத்திற்காக அரசாங்கம் 10,000 மில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ளது. விசேட அம்சமாக தெரிவு செய்யப்பட்ட 10,000 குடும்பங்களுக்கு தலா 1 மில்லியன் ரூபாய் வீதம் மீள அறவிடப்படாத மானியம் வழங்கப்படவுள்ளது. இது கடன் அல்ல, மக்களின் சொந்த வீட்டு கனவை நனவாக்க வழங்கப்படும் நேரடி உதவியாகும். இதன் முதற்கட்டமாக நாளை பிப்ரவரி 25ஆம் திகதி 13 மாவட்டங்களிலும் 1,500 குடும்பங்களுக்கு 1,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காசோலைகள் வழங்கும் பணி உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகிறது. சொந்த வீடு அற்ற பல்லாயிரக்கணக்கான மக்களின் கனவை நனவாக்கும் இந்த தேசிய திட்டம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பாரிய உந்து சக்தியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சிலோன் டைம்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.